அனைவருக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரம்மு. முத்துவோட வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அண்ணாமலையுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும், இது மாதிரி என்னுடைய பொண்ணு வந்து வீட்டை விட்டு போயிட்டா, அவள் எங்கே போனான்னு வேற தெரியல அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துன்றாங்க, நான் பார்த்துக்கிறேன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா? உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களுடைய வேலை. உங்கள் பொண்ணு எங்கே போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க. ஆசை ஆசையாக வளர்த்துனா, ஆனால் இப்போ அவள் எங்கே போனான்னு தெரியல. அது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது முத்துன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க முத்து. அதுக்கப்புறமா ரோஹிணியோடைய மாமா மணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. இது மாதிரி என் பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சான், அந்த பொண்ணோட வீட்டில் போய் பேசணுன்றாங்க. அவ்வளோதானே, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பாக தாராளமாக நடக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சரி வாங்க அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி வந்து பேசணும்னு சொல்லிட்டு மணியும் வராங்க. அந்த இடத்துல பொண்ணை கண்டுபிடிச்சி முத்து வந்து அவங்களுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு ஒப்படைக்கிறாங்க. ரொம்பவே நன்றி முத்துன்றாங்க. நீ மட்டும் இல்லை என்னைய பொண்ணை பிடிச்சிருக்க முடியாதுன்றாங்க. இருக்கட்டும் அங்கிள், இங்கே பாருமா இனியாச்சு அப்பா பேச்சு கேட்டு ஒழுங்கா இருன்றாங்க. சரிங்க அண்ணான்றாங்க. அண்ணாமலையும் சரிண்டா வரண்டா பரமுன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் வாசலில் பார்த்தா மணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ள முத்து இருப்பாங்க, வாசலில் ரோகிணியுடைய மாமா. என்னதான் நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மை தெரிய வரப்போதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.